கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க திரைப்படம் வேட்டையன். ஸோ 70+ ஏஜ்லேயும் இந்த ஒரு எனர்ஜியோட சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக்கே மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்காக பேசப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசுலாய வெளிவந்து ஸோ அது பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வேட்டையன் வைப் தான். அந்த அளவுக்கு ஒரு பட்டை கிளப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக இன்னைக்கு காலையில் ஹண்டர் வண்டார் பாரடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்னொரு ஹுக்குமாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. பட் அந்தளவுக்கு ஹண்டர் வண்டார் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஹுக்கும் அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஓரளவு ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. இது ஒரு விதமான ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ஹுக்கும் லெவலுக்கு இனிமேல் எந்த பாட்டும் வர்றது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன். ஒரு பாஷா ஒரு ரோபோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹுக்கும் தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதையொட்டி ப்ரிவ்யூ, அதாவது டீசரை தான் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ப்ரிவ்யூனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு புது டேர்ம் ப்ரிவ்யூ படம். ஸோ இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே பிரகாஷ்ராஜ் குரலோட தான் ஆரம்பிக்குது. ஸோ என்ன பிரகாஷ்ராஜ் குரலோட ஆரம்பிக்குதே, அவர் படத்தில் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில் பிரகாஷ்ராஜ் குரல் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு டப்பிங் செய்ய கரெக்டாகவே பொருந்தி போயிருக்கு. கிட்டத்தட்ட அவரோட குரலுக்கு சிறப்பாகவே பொருந்தி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு போலீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கையில் ஏன் அவரை மட்டும் எல்லாருமே தேடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ரித்திகா சிங் ஸோ அவங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்கவுண்டர்ஸ் எல்லாம் அவர் பண்ணதுனால தான் அவர் என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டயலாகோடே ஒரு மாஸ் என்ட்ரியாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் வராரு. அவர் நடந்து வந்தாலே மாஸ் தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இனிமேல் அவர் புதுசாக ஒரு மாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவர் நடந்து வந்தாலே மாஸ் தான் அப்படின்ற லெவலுக்கு தான் அவரோட கிரேஸ் இருக்குது. டீசரில் படத்தோட ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு ஃப்ரேம் அவ்வளோதான் காமிச்சிருக்காங்க. சின்னதாக ஒரு 1.5 நிமிஷத்துக்கு தான் இருக்குது. ஸோ அதில் எல்லாரோட ஃபேஸையும் ஒரு ஃப்ரேமில் காட்டுறதுக்குள்ளேயே அந்த ஒரு 1.5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கேஸ்ட் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு எப்படி ஒரு சிறப்பான கதையை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரியும் ஒரு பயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மெயினான வில்லனாக யார் இருக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. ஃபகத் ஃபாசிலையும் காமிக்கிறாங்க, ராணா டக்புதியையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வில்லனாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது. ஏன்னா ஃபகத் ஃபாசில் கண்டிப்பாக அவருக்கு வில்லன் கேரக்டர் தான் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லனாக இருப்பார் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஒரு ஸ்டைலிஷான வில்லனாக மேபி ராணா டக்பதி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் துஷாரா விஜயனை காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள ஒரு சிம்பிளான ஒரு லுக்கில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வர்றாங்க. அவை மனித உரிமைகள் சம்மந்தமாக ஏதாவது ஆஃபீஸராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நமக்கு ஏற்படுது. அபிராமியும் ஒரே ஒரு சின்ன ஃப்ரேமில் தான் வராங்க. படத்தோட ஹீரோயின் மஞ்சு வாரியர் அவங்களும் ஒரே ஒரு ஃப்ரேமில் தான் வராங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் எல்லாம் பெருசாக ரிவீல் பண்ணலை. ஸோ அது ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. பெருசாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் நிறைய ஃப்ரேம்ஸில் வராங்க. வேறு இந்த டீசரில் என்னென்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம், அது ஒரே ஒரு வசனம் தான் வருது. ஸோ என்கவுண்டர்ன்றது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள கொல்றதுக்காக மட்டும் இல்லை, அடுத்து இனிமேல் யாரும் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக அந்த வசனம் நான் சொன்னேன்னா என்னன்னு தெரில, பட் மீனிங் அதுதான். மியூசிக் அந்த ஹே சூப்பர் ஸ்டாரடா அதை அப்படியே பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஹண்டர் வண்டார் பாரடா, ஸோ அந்த ஒரு பிஜிஎமே டீசர் ஃபுல்லாக ஓட விட்டுருக்காங்க. ஸோ மியூசிக் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே அனிருத் தன்னோட மாமாவுக்கு சிறப்பாகவே செய்வார். ஸோ இந்த படத்துலையும் சிறப்பான பிஜிஎம் கொடுத்துருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக ஒளிப்பதிவு, கேமரா ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வைட் ஆங்கிளில் காட்டின விதங்கள் அதை ஒரு ஸ்டேடியம் மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு கேமரா ஆங்கிள் சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அது போக சூப்பர் ஸ்டார் காமிச்ச விதங்கள், ஃபுட் ஸ்டெப்பை காமிக்கிறதாகட்டும், அதே மாதிரி அவரோட ஹேண்டை காமிக்கிற விதமாகட்டும், இது எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த டீசரில் என்ன குறையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஒரு வழக்கமான போலீஸ் ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ஏற்படுது. ஸோ இதில் புதுசாக என்ன இருக்க போகுது அப்படின்றது இந்த டீசரை வச்சு கணிக்க முடியலை. மேபி ஃபுல் ஃபில்மாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு புதுசாக இந்த படத்தில் சீன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமான சீன்ஸ் தான், பட் வழக்கமான சீன்ஸே ஓரளவு சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார்டம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி புதுசாக அந்த படத்தில் ஏதாவது சீன்ஸ் இருக்குதான்னா டீசரில் அந்த மாதிரி இல்லை. மேபி ஃபிலிமில் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு மைண்ட் வாய்ஸ் உள்ளே ஓடிட்டே இருக்குது.
என்ன இது லைட்டாக வந்து தர்பார் வாடை அடிக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் வந்து உள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து படம் இருந்துடக்கூடாது, ஒரு நல்லதாக சிறப்பாக இருக்கணும். ஏன்னா ஜெயிலர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக இருந்தது. ஸோ வேட்டையனும் அந்தளவுக்கு ஒரு ஹிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து லைக்காவும் வந்து பிழைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியன் 2 வந்து லைக்கா வந்து ஒரு வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வேட்டையன் படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து தாஜே ஞானவேல் வந்துட்டு ஜெய்பீம் ரொம்பவே சிறப்பாக எடுத்திருந்தார். ஸோ இது ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி இருந்தாலும் அவரோட அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கில் வந்து இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரியே எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட இந்த டீசரோட ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் ட்வீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.